ஒரு கிரகத்துக்கு சாதுக்கள் வந்தா அவளை உபச்சாரம் பண்ணிட்டு 10 நிமிஷம் அவளை உட்காத்தி வச்சு அவர்கள்டேந்து ஏதாவது ஒரு பகவத் குணத்தை கேட்கணும். சம்சாரம்ங்கிற ஒரு அக்னி நம்மளை தகிச்சுன்னு இருக்கு. அதுக்கு நமக்கு சாந்திங்கிறது எங்க ஏற்படுறது அப்படின்னா, அனுபவம் உடைய மகான்களுடைய வாக்கிலிருந்து வரதே ஒரு 10 வார்த்தை, அதுதான் நமக்கு சாந்தியை கொடுக்கறது. மழை நிறைய குட்டு 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 குட்டுன்னு சமுத்திரத்துல கொட்டுறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா தாகம் தாகம் தாகம்னு தவிக்கிறானே, அவனுடைய நாக்கிலே ஒரு உத்ரணி ஜலம் பட்டதுன்னா அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு சாந்தியும் சந்தோஷமும் ஏற்படுறதோ, அது மாதிரி சம்சாரத்துல தகிக்கக்கூடிய அத்தகைய ஜீவாத்மாக்களான நமக்கு ஒரு மகாத்மாவுடைய ஒரு வச்சனம், கவலைப்படாது, பகவான் இருக்கா, பார்த்துப்பா, தைரியமா இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவளுக்கு எத்தகைய ஒரு சாந்தியை கொடுக்கும்னா அது அவர்களுக்கு தான் புரியும்.